இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு ஹோண்டா பிரியோ 2014 மாடல், 2014 மாடல், 3வது ஓனர் கண்டிஷன்ல பெட்ரோல் வண்டி, வெறும் 63,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு சூப்பரான குவாலிட்டியான வண்டி. ஒரு ஜென்யூனான கிலோமீட்டர் தான் 63,000. ரொம்பவே தெளிவாக இருக்கு வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரையும் சொல்லவே வேண்டியதில்லை, ஐவிடெக் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கிலோமீட்டர் வரையும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஓட்ட முடியும் அந்த வண்டியை பொறுத்தவரையும். வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்திருக்குது. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN02AZ5873ங்க. வண்டியோட கலர் பிளாக் கலர் தான். வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள், மேஜராக ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவும் இருக்காது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். இந்த வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் இது எல்லாமே வந்துடுது. வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்கில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சைடு மிரர்ஸ் ஆப்ஷனுமே வந்துடுது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஏசியெல்லாம் சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு தெளிவான வண்டி, லோ மெயின்டெனன்ஸில். நான் 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயிலை மட்டும் மாற்றிட்டு பெட்ரோலை போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும், எனக்கு வேலையே வைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வேலையே வைக்காது, டென்ஷன் ஃப்ரீயாக அந்த வண்டியை நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன், சவுண்டு, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். வாங்கப்பா. வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துடுது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த வண்டி மொத்தமே ஓடி இருக்க கிலோமீட்ரு 63,959 கிலோமீட்ரு, ஜென்யூன் கிலோமீட்டருங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துடுது கம்பெனியோடது. ஏசி வந்துடுது, மேனுவல் கியர் வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட் கவரோட கண்டிஷன், சீட்டோட கண்டிஷன் பார்க்கலாம். ரொம்பவே தெளிவாக, அதுவுமே நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே அப்பன்சருமே பாருங்கள், தெளிவாக பக்காவாக இருக்குங்க. இப்போது நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே நல்ல தாராளமாக சூப்பரான ஸ்பேஸஸோட நல்ல ஒரு லெக் ஸ்பேஸோடு வந்துடுது. ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, 4 பவர் விண்டோ வந்துடுது. வண்டியில் எல்லாமே தெளிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வண்டியோட பூட் பார்த்தீங்கன்னா ரியர் வெண்ட்ஷீல்டை மட்டுமே நம்மளால் ஓப்பன் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெண்ட்ஷீல்டு மட்டுமே மேலே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு கீழே ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு லக்கேஜஸ்க்கான ஸ்பேசஸ் வந்துடுது. அதுக்கும் கீழே போயிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90-95% கண்டிஷனில் வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜினோட கண்டிஷனு, இன்ஜினோட குவாலிட்டி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் லைவாக. எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா 90-95% கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட்டு எடுக்கக்கூடிய கஸ்டமர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி தெளிவான ஒரு குவாலிட்டியில், தெளிவான கண்டிஷனில் இந்த வண்டி வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி, இன்ஜினோட சவுண்ட், வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் பக்காவாக இருக்கும். சீல்டு இன்ஜின் தான். ஆயில் லீக்கு, வேறு எதுவும் ரிப்பேர் ஒர்க் பார்த்ததுக்கான அடையாளம் எதுவுமே இருக்காது. ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக தெளிவாக இருக்கும் வண்டியோட இன்ஜினை பொறுத்தவரையும். வண்டியோட ஆப்ராம் சைடுமே பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவாகவே இருக்குது. ஒரிஜினாலிட்டியோட வண்டியை பொறுத்தவரையும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, பக்காவாக தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நம்மளோட கேமராவை இன்சர்ட் பண்ணி அதோட சவுண்டு நாய்ஸையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்ப்போம்.
இன்ஜின் நாய்ஸ் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சூப்பரான க்ளீனான கண்டிஷனில் இந்த வண்டி வந்திருக்கு. 2014ங்க, 3வது ஓனர் கண்டிஷனு. வண்டி 63,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. கிலோமீட்டர் ஜென்யூனான கிலோமீட்டர் தான். கிலோமீட்டரை பற்றி வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ரொம்பவே தெளிவான குவாலிட்டியில் இருக்கிற வண்டி மட்டும் தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். எங்களோட வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்கோன்னு. இந்த வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் 2,95,000 இந்த 2,95,000 ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். ஹோண்டா பிராண்டில் ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜின் கண்டிஷனோட ஒரு குவாலிட்டியான வண்டி எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். அந்த வண்டியை பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, வேலையெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் வைக்காது. அப்படியே நீங்கள் பெட்ரோலை மட்டும் போட்டுட்டு வண்டியை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் நம்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உகந்த ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் எங்களோட வீடியோ எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.